Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Long Haired Princess Ella. மெயினாக உங்களுக்கு ஹேர் கேரில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் லைக் பண்ணணும். ஸோ சரி வாங்க, இப்போ நம்ம டைம் டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் தேய்ச்சா முடி வளருமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ அதையெல்லாம் சில டாக்டர்ஸோட அட்வைஸ் பொறுத்து சில ரிசர்ச்லாம் நான் பண்ணி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா நான் பேசிக்காக யூஸ் பண்ணுறது ஒரு 2லேருந்து 3 ஆயில்ஸ் பேசிக்காக யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா அடிஷ்னல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்தது நான் தேவைன்னா யூஸ் பண்ணுற மாதிரியான ஆயில்ஸ். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா மரச்செக்கிலே ஆட்டின இந்த தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் மோஸ்ட்டாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஹேரோட ஹெல்த்தை அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்கும் முடிக்கு ஒரு நரிஷ்மெண்ட் கொடுக்குறதுக்கும். ஒருவேளை உங்களுக்கு உடம்பு ஹீட்டாக இருக்குது, ரொம்ப தலையில் சூடுபடுது, அதனால தான் ஹேர் ஃபால் ஆகுதுன்னு நீங்களே ரியலைஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா, அதை யூஸ் பண்ணலாம். அதை யூஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் தலையில் வச்சுட்டு இல்லை 20 மினிட்ஸாவது வச்சுட்டு அப்புறமா ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட். அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரெடிஷ்னலாகவே கோகோனட் ஆயில் நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணுறோம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா முடி நல்லா மினுமினுப்பாக ஷைனிங்காக வச்சுக்கும். அதோடு பார்த்திங்கன்னா சிக்கு இல்லாமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஹேரில் இருக்கிற நேச்சுரல் ப்ரோட்டீன் அது வெளியே போகாமல் சேஃப்டியாக பாதுகாப்பு பண்ணுறதுக்கும் தான் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க. அது ஈஸி டு அப்சர்வாக இருக்கிறதுனால எல்லாருக்குமே ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது. அதனாலேயே நம்ம கோகோனட் ஆயில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இந்த கேஸ்டர் ஆயில். கேஸ்டர் ஆயிலும் கோகோனட் ஆயிலுமே நான் சேம் பிளேஸில் தான் வாங்குவேன். செக்கில் ஆட்டின ஆயில் தான். ஸோ இந்த 2 ஆயில் தான் மெயினாக நான் யூஸ் பண்ணுறது. கூடவே இன்னொரு 1-2 இருக்குது, அதெல்லாம் நான் கண்டினியூவாக பாருங்கள் சொல்கிறேன். ஸோ செக்கில் ஆட்டினது வாங்கினீங்கன்னா மச் பெட்டர்னு நான் சொல்லுவேன். கேஸ்டர் ஆயில் பொறுத்த வரைக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறதுனா, செமட்ட முடியாக இருக்குது இல்லையா, அவங்கெல்லாம் எனக்கு முடி ரொம்ப செமட்டையாக இருக்குது, அதாவது கலரிங் பண்ணதை விட அது ஒரு மாதிரி வெடிப்பாக ஸ்ப்ளிட்டன்ஸ்லாம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி இஷ்யூ இருக்கிறவங்க கேஸ்டர் ஆயில் யூஸ் பண்ணுறதுனால முடி ஒரே மாதிரி சீராக ஒரே கலரில் இருக்கும். அண்ட் தென் அந்த செமட்ட முடியிலேருந்து ரிலீவ் ஆகி ஒரு நார்மலான இந்தியன் ஹேர் கலர் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா உடம்பு குளிர்ச்சியாகும். அது மட்டும் இல்லாமல் முடி திக்காகும். அதாவது மெலீஸாக இருக்கும் ஒரு சிலருக்கு முடியலாம், அது நல்லா திக்காகும். இது கூடவே நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரோஸ்மெரி ஆயில், ஆல்மண்ட் ஆயில் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரே மிக்சராக ரெடி பண்ணி அதை தான் நான் யூஸ் பண்ணுறேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த காம்பவுண்டில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும். ஆயில்ஸ் பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட் சோக் பண்ணலாமா அப்படின்ற டவுட் இருக்கும். அப்படி வைக்கக்கூடாது. மிக்சர் ஆயில் அப்படி வைக்கக்கூடாது. செப்பரேட் ஆயில் அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். முக்கியமாக டேண்ட்ரஃப் இருந்தால் ஹேர் ஆயில் வைக்கலாமா வைக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு டவுட் நிறைய பேர் இருக்குது. டேண்ட்ரஃப் இருந்தால் கண்டிப்பாக ஆயில் வைக்கக்கூடாது. ஏன்னா டேண்ட்ரஃப் எதனால் வருதுன்னா, ஒன்று உங்கள் ஸ்கேல்ப் ரொம்ப ட்ரையாக இருக்கணும், அதனால் வரும். இல்லைன்னா ரொம்ப ஆயிலியாக இருந்தாலும் வரும். ஸோ ட்ரையாக இருக்கிறவங்க ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க, பெட்டர். ட்ரீட்டடான ஆயில்ஸ் லைக் வேமாலம் பட்டை, ரோஸ்மெரி, வேப்பம் ஆயில் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது கொஞ்சம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் கிளியர் ஆகும். அதே நீங்கள் பார்த்திங்கன்னா ஆயிலி ஸ்கேல்பில் டேண்ட்ரஃப் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆயில் வைக்கவே கூடாது. வேணால் உங்கள் லென்த் ஆஃப் ஹேருக்கு மட்டும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆயிலோட வேலை என்னென்னா முடியை நல்லா நரிஷிங்காக வச்சுக்கிறது. ஸோ லென்த் ஆஃப் ஹேரில் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும். பட் ஹேர் க்ரோத்துக்கு, ஹேர் மெயின்டெனன்ஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் மட்டும் வச்சா போதும். பட் நான் என்டையராக வைப்பேன். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஆயில்ஸ் மட்டும் ஸ்கேல்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணுவேன். ஸோ அது எப்படிங்கிறது இப்போ காமிக்கிறேன் வாங்க. மாதிரி உங்கள் ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அதனோட டிப்பு எண்டில் இந்த மாதிரி டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு அதை தான் உங்களோட ஸ்கேல்ப்பு, அதாவது முடியோட வேரில் நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணுறது தான் கரெக்டான மெத்தட். ஸோ இப்போ நான் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஸோ இந்த ஆயில் கான்சன்ட்ரேட்டடான ஆயில், அதனால் நீங்கள் ஸ்கேல்ப்புக்கு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி உங்களுக்கு எங்கே பால்னஸாக இருக்குது, முடி கொட்டிட்டு கேப்பாக இருக்குது அப்படின்னு தோணுதோ அங்கே நீங்கள் இந்த ஆயில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ நல்ல ஃபிங்கர் டிப் வச்சு நல்லா அந்த ஆயில் நல்லா இறங்குற மாதிரி நல்லா சர்க்குலர் மோஷனில் மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் முதல்ல கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுக்கு எங்கே முடி கொட்டி கேப்பாக இருக்குது, மண்டை தெரியுது அப்படிங்கிற இடமோ
அந்த இடத்துல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த ஆயிலை கொஞ்சம் நிறைய அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா மற்ற இடத்துல வந்து ஓரளவுக்கு நார்மலாக நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபுல் லென்த் ஆஃப் ஹேருக்கு அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இது வந்து கான்சன்ட்ரேட்டடான ஆயில்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதனால் வந்துட்டு முடியோட வேருக்கு அப்ளை பண்ணணும். ஏன்னா வேருக்கு தான் வந்துட்டு ஸ்ட்ரென்த் போகணும். லென்த்துக்கு வந்து மெயின்டெனன்ஸ்க்கு நம்ம வந்து கண்டிஷனிங் பண்ணாலே போதும். ஸோ நீங்கள் வந்து வேருக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு மசாஜ் கொடுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷமாவது வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். நான் வந்து 1/2 அன் ஹவர் மசாஜ் பண்ணுவேன். உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 15 நிமிஷம் பண்ணுங்கள். ரொம்ப டைம் இல்லை அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸாவது பண்ணணும். 10 மினிட்ஸ் பண்ணி அது ஊறுனா தான் அதனோட ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நல்லா ஒரு மசாஜ் வந்து கொடுங்க, ஒரு டீப் மசாஜ் வந்து கொடுங்க. உங்களுக்கு கையில் பண்ண முடியல, கை வலிக்குது அப்படின்னா மசாஜுக்குன்னு நிறைய டூல்லாம் இருக்குது, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உட்டன் கோம்ப் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட்டு நீங்கள் கோம்ப் பண்ணி விட்டிங்கனாவே அதுவே ஒரு நல்ல மசாஜ் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் என்னோடய தலையில் ஸ்கேல்ப்புக்கு ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுவே போதுமான அளவு தான். ஸோ மீதி இவ்வளோ ஆயில் இருக்குது இல்லையா, இதை வந்து நம்ம வந்து திருப்பியும் சன்லைட்டில் எப்போல்லாம் முடியுமோ அப்போ வச்சு எடுக்கும். இன்னும் ஸ்கேல்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தான் பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்திங்கனாலும் சரி, ஆண்களுக்கு வந்து பார்த்திங்கனாலும் சரி, இந்த ஏறு நெத்தின்றது ஒன்று இருக்கும். அப்புறம் நடுமுடியில் வந்துட்டு வழுக்க விழுற மாதிரி இருக்கும், கேப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டேரெக்டாகவே ஒரு ஸ்பாஞ்சில் வந்து ஆயில் எடுத்து நல்லா வந்து அந்த பர்டிகுலர் இடத்துல வந்து வச்சுட்டு நல்லா வந்து ஆயிலை ஊற விட்டுருங்க. அந்த மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஒரு 6 மந்த் பண்ணிக்கிட்டே வரும்போது ரியலி உங்களால் நம்பவே முடியாது, ரிசல்ட் அந்தளவுக்கு இருக்கும். முடி வந்து வளர ஆரம்பிக்கும். அதை உங்கள் கண் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் அப்ளை பண்ணலாம். இல்லைனா இந்த மாதிரி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற இந்த மாதிரி பாட்டிலில் வச்சுட்டு ட்ராப்பாக ஆயிலை வந்து அந்த பர்டிகுலர் பிளேஸில் விட்டு நல்லா வந்து உங்கள் ஃபிங்கர் ட்ரிப் வச்சு ஒரு மசாஜ் வந்து பண்ணுங்கள். அந்த மாதிரி பண்ணும்போது ஹேர் க்ரோத்தை வந்து பூஸ்டன் பண்ணும். ஹேர் க்ரோத்துங்கிற ஒன்று எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் க்ரோத் இருக்கும், முடியும் நல்லா அடர்த்தியாக வளரும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மினிமம் 6 மந்த் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ரொம்பவே முடி கம்மியாக இருக்குது, ரொம்ப பால்னஸ் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் கிட்டத்தட்ட 6 மந்த்துக்கு மேலே 1 இயர் வரைக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரலான மெடிசன்லாம் வந்துட்டு எப்போவுமே உடனே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்காது. நீங்கள் கண்டினியூவாக பண்ண தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து கண்டினியூவாக பண்ணுங்கள், கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுங்கள். முக்கியமாக வந்து பீஸ்ஃபுல்லாக காமாக இதை வந்து ட்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். ஹேர் ஃபாலுக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுற கோம்ப்லேருந்து, டவல்லேருந்து, ஷாம்பூலேருந்து, உங்கள் மைண்ட் ஸ்ட்ரெஸ், இது எல்லாமே வந்து பெரிய ரீசனாக இருக்கும். அதெல்லாமே நீங்கள் சரி பண்ணிங்கன்னா தான் நல்லா வந்துட்டு ஹேர் க்ரோத் இருக்கும். இதெல்லாமே வந்துட்டு ஒரு ஹெல்ப்புக்காக தான். இந்த ஹெல்ப்பையும் எடுத்துகிட்டு மெயின்டெனன்ஸும் பண்ணிங்கன்னா ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இருக்கும். இப்போ நான் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து பின்னல் போட்டுட்டேன். ஸோ நான் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ஆயில் வந்து ஸ்கேல்பில் வச்சுட்டு லென்த் ஆஃப் ஹேருக்கு நார்மல் கோகோனட் ஆயில் வச்சுட்டேன். கேஸ்டர் ஆயில் கொஞ்சம் லைட்டாக அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள். முடி வந்து எப்படின்னா உங்களோட நேச்சுரல் ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி அப்படியே மெயின்டைன் பண்ணும். எந்த விதமான சிக்கோ இல்லை வந்து அழுக்கோ இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அண்ட் ஷைனிங்கும் நல்லாயிருக்கும், நரிஷ்மெண்ட்டும் இருக்கும். நம்ம ஷாம்பூ மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால முடியில் இருக்கிற அந்த நேச்சுரல் ஆயில் வந்து ரிலீஸ் ஆகிடும். உங்கள் ஹேரோட க்யூட்டிகல்ஸ்லாம் ஓப்பன் ஆகி வெடிப்பு வருது இல்லையா, அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை பிரித்து பாருங்கள், நடுவில் ஒரு ஒயிட்டாக இருக்கும், அதுதான் கொலாஜின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிலீஸ் ஆகி முடி வந்து ரொம்ப ட்ரையாக இப்படி இழுத்திங்கன்னா பட்டுன்னு உடையிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் நம்ம ஆயில் வைக்கிறோம். க்ரோத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு செப்பரேட்டாக ஆயில்ஸ் லைக் ரோஸ்மெரி ஆயில், கருஞ்சீரகம் ஆயில், அது வந்து உங்களுக்கு வந்து ஹேரை பிளாக்காக நல்லா மெயின்டைன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் ஆயில், இந்த மாதிரியான ஆயில்ஸ்லாம் டாக்டர்ஸே நிறைய வந்து இப்போ ஹேர் க்ரோத் சீரம்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி வாங்கி கூட யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். பட் எதுவுமே இன்டேக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுவும் மறந்துடாதீங்க. ஹெல்த்தியாக சாப்பிடும்போது தான் ஹேரும் நல்லா ஹெல்த்தியாக வளரும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஹேரு, நெயில் இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் இருக்கிற எக்ஸஸான டெட் செல்ஸ்னுடைய ஒரு உருவம் தான் வந்து ஹேரு, நெயில் எல்லாமே. ஸோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்கன்றது நெயிலும் ஹேரும் இமீடியட்டாக காமிச்சு கொடுக்கும். உங்களுக்கு உடம்பு முடியலன்னா ஃபஸ்ட்டு முடி கொட்டும், நெயில் எல்லோ கலரில் ஆகும். ஹேர் ஆயில்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். லென்த்தாக வளர்த்தலன்னு பரவாயில்ல, நார்மலாக வளர்த்தி நல்லபடியாக வச்சுக்கிறது உங்களோட கையில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.